வணக்கம் சுவாமி. வணக்கம், சொல்லுங்க. நம்ம சபரிமலை யாத்திரையை பத்தி நிறைய வீடியோகள் செஞ்சு போட்டிருக்கோம். கண்டிப்பா நிறைய. அதுல என்னோட அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம மாலை போட்டிருக்கப்போ துர்ச்செய்தி நம்ம காதுக்கு வந்துருச்சுன்னா நம்ம அதை கேட்டுட்டோம்னா என்ன பண்றது? அதாவது வந்து யாராவது இதுவாயிட்டாங்கன்னா எப்படி போறது, சரணம் ஆயிட்டாங்கன்னா எப்படி போறது? அதை பத்தி தான் கேக்குறேன். ஆமா, அப்படி சரணம் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம நீங்க ரிலேட்டிவ்னா நம்ம போக கூடாது. போற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்களும் யாரும் போக கூடாது. நம்ம மாலை போட்டிருந்தா அவங்களும் விரதம் மாதிரி தான் கணக்கு. அவங்களும் யாரும் போகக்கூடாது. போறதாக இருந்தால் மாலையை அவுத்துட்டு தான் போகணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய நண்பர்கள் வேற யாராவது அவங்க வீட்டுல வந்து சரணம் ஆயிட்டாங்க யாராவது அப்படின்னா கூட நம்ம வந்து மாலையை அவுக்காமல் போகக்கூடாது. வந்து ஒண்ணு இந்த செய்தியை கேட்டு இதோட இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த மாலையை அவுத்து இறைவனிடம் ஐயப்பனிடம் சேர்த்துடணும். இல்லைன்னா போயிட்டு வந்து கரெக்டாக ஒரு 3 ராத்திரி சபரிமலை போயிட்டு வந்து நீங்க 3 ராத்திரி கழிச்சு அந்த துக்கத்தை போய் கேட்கலாம். நன்றி சுவாமி. நன்றி.